நம்ம நாட்டுல எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் ப்ராப்ளம் இருக்கு. கம்யூனிட்டி, காஸ்ட், அப்புறம் காசு, நேஷனாலிட்டி. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் திருடுறேன். இல்ல திருட போறேன். வேர்ல்ட் கப் தூக்குற கேம்க்கு கூட பாதி ஊர்ல கிரவுண்ட் இல்ல, ப்ராக்டிஸ் பண்ண காசும் இல்ல. அப்படியே கஷ்டப்பட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பூலுக்கு செலக்ட் ஆக போனோம்னா கூட காசு வேணும், காசு கூட செலக்ட் பண்றேன். என்னடா பிஸ்கட் ஒரு மாதிரியா இருக்கு? 8 ரூபாய்க்கு ஸ்டாப்ல எல்லாம் எக்ஸ்பெண்ட் ஆனது தான் பாஸ் கிடைக்கும். அதுவும் ஏன் காசு. என்னடா குத்தி காட்டுறியா? என்னன்னா பாஸ் திருடி 6 மாசம் ஆச்சு, இன்னும் திருடவே இல்லை. அதுக்குள்ள வாட்டர் ப்ராசஸ் பூரா அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஃப்ரீ பப்ளிசிட்டிக்கு ஃபீல் பண்ணக்கூடாதா? எந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போதும் பிளான், ப்ராக்டிஸ், எக்ஸ்க்ளூசிவ் இருக்கணும்டா. அது எக்ஸ்க்ளூசிவ்லையா எக்ஸிக்யூட். டேய் நீ மூட்டு பண்ற. நல்லா தானே இருக்கும். நீ கொஞ்சம் பியாரா இருக்க, நான் கொஞ்சம் கிளாரா இருக்கேன். பாஸ் யாரோ வரான், அடிச்சா 1 மாசத்துக்கு சாப்பிடலாம் பாஸ். வேணாண்டா, எனக்கு என்னமோ இது சரியா படல. செம்மையா மாட்ட போறோம்டா நாங்க. நான் அடிச்ச பிறகு மட்டும் வந்து உன்னை செஞ்சிடண்டா. இப்ப நான் மட்டும் போகல, இவனே என்ன திருடே நம்ப மாட்டான். நான் போயிட்டு சிக்னல் கொடுக்குறேன், அப்புறம் நீ வாடா. அதெல்லாம் தெரியும், மூட்டு போ. பாஸ் இந்த ஏரியாவில் பெருசா வைஃபை கிடைக்கிறது இல்லைன்னா மூட்டு பாடா. பையன் ஒன்றும் நம்மள மாதிரி இல்லை, விவரமானவனா அடிச்சிருவான். காசு காசு டேய். பாத்தியா நம்மளே விட்டு ஓடுறான். டேய் 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 இல்லடா, நானும் வரேன். சரி பாசி இருக்கு பாசி. 1000 காசு உனக்கு 500 எனக்கு 500. இது டேய் காசுல பாசி. என்னது காசு இல்ல? அடிச்சானே பாசி. அடிச்சானியா? நீ என்ன சொன்ன? நீ தானே சொன்ன ரொம்ப அமௌண்ட் அடிக்கலாம் போகலாம். பாருங்க வந்து என்ன பண்ணது. அதனால நான் உங்களுக்கு அடி வாங்குறேன். திருடிருக்கோண்டா. நமக்கு மட்டும் அசிஸ்டன்ட் எல்லாம் யூஸா இருக்கு. லைஃப்ல எல்லாரும் தோக்கும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று சரியா போவோம், ஒன்று தப்பா போய் ஒண்ணுமே இல்லாம போவோம். அப்படி என் லைஃப்ல அன்னைக்கு வந்தவனே தான் அந்த 2 பேர். ஷூ போட்டிருக்க, பேண்ட் போட்டிருக்க, காஸ்ட்லியான பெல்ட்டும் போட்டிருக்க. ஆனா பஸ்ல 1 ரூபா காசு வச்சிருக்கியா? 200 மீட்டர் ஓடுறா. அது சரி பரவாயில்ல. அவன் கிட்டதான் என்னை அடிவாங்க வச்சு. ஐயோ அத்தாண்டா என்னால தாங்க முடியல. ஏய் காசு தானே உனக்கு வேணும். 100 ரூபாயை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. தர்மத்தின் பிதாவே தேங்க்ஸ் பா. உனக்கு இன்னத்தான் முதல்ல உனக்கு என்னடா பிரச்சனை? தான் காசு கிடைச்சிச்சுல, போக வேண்டியது தானே. போராடி கொடுத்ததையும் பிடிக்குவேன். விட்டுருவீங்க. நான் யார் தெரியுமா? என் பாஸ் யார் தெரியுமா? யாரா உன் பாஸ்? தலை பார்த்தல இங்க பாரு தலை. ஐயோ பயப்பட என்னையே கொடுத்து விடுது.
இவன் என்னடா அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். வாங்க பாஸ், இவனும் நம்ம தான். நான் நிக்கிறேன், நீ உட்காந்துருக்கியாடா? என்னடா என்ன தனியா ஐயா நம்ம போஸ்டவே என்னடா சமூக சேவை செய்யல, அது தப்புல பஸ். சிறு பூரா போஸ்டர் வச்சு நாட்டை இருக்காங்க பஸ். உன்கிட்ட எவன் காசு கேட்டானோ அவன் வீட்டில் திருடுவான்டா. திருடுறதா? திருடுவான்டா. என்ன பாஸ் நீங்க திருட சொல்றீங்க? நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே தெரியும். வாடா, அந்த 50 ரூபாய்க்கு போய் சாப்பிட்டு வரலாம். அன்னைக்கு நான் இருந்த நிலைமையில அவனுக்கு சொன்னது எனக்கு தப்பா தெரியல. நல்லா யோசிச்சு பார்த்தேன், தேடியும் பார்த்தேன், அடிக்கலாம்னு முடிவும் பண்ணேன். பட் எனக்கு அப்ப தெரியல அவனு எனக்கு என்ன பண்ண போறானுங்கன்னு. இறங்கியாச்சு, அடிக்கணும், அதுவும் இன்னைக்கே அடிக்கணும். பகல்லையே இங்க எவனையும் காணா, நைட்டுக்கு பார்த்துக்கணும். அதுவே ஹாலிவுட்ல சுட்டுது, அதே என்ன நீ சுடுற? பாஸ் பாஸ், நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு படம் வரைய முக்கியம் பாஸ். இது படுவலடா பிளான். ஆமா பாஸ், எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். கரெக்ட். அதானே எனக்கு சொல்லி பாஸ் ஆகணும். சொல்றது ஒழுங்கா கேட்டுக்கணும், சரியா? இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன், சரியா? வீட்டுல பாத்ரூம் இருக்காது, நமக்கு பாத்ரூம் வழியா அந்த சரி கொடுண்டா. டேய் வீணா போறீங்களா? காசு அடிக்க போகுது, நல்ல பொண்ணு. பாத்துக்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்ரூம் வழியா நம்ம போகணும்னா இது வழியா போனோம்னா சரியா? காசை அடிக்கணும், அடிச்சா மட்டும் 2-3 நாள் இன்னைக்கே அடிக்கணும். ஏதாவது போட முடிஞ்சா போட்டுட்டு பிளான் பண்ண மாதிரி அடிக்கலாம் டவுனுக்கு போகிறேன். எங்க என்னமோ சத்தம் கேக்குதே, யாரு? யோ யாரியா நீ? மூடி இருக்க வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்க. நீ யாருப்பா? திறந்துருக்க வீட்டுல செவுரு அடி குச்சி வர? திறந்தா இருக்கு பாரு, கதவெல்லாம் திறந்தா இருக்கு. இங்கேயும் சான்ஸ் போச்சா? ஏ நில்லு, நீ யாரு? முகமூடியெல்லாம் போட்டு நீயும் திருடதான் வந்தியா? நீயும் திருடதான் வந்தியாவா? அப்ப நீயும் திருடதான் வந்தியா? என்னை பார்த்தா திருட மாதிரியா இருக்கு? சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கேன். நான் அந்த வீட்டு ஓனர் வா. நீயும் திருட வரல, திருடதான் வந்தேன்னு சொன்னது? காலையில இருந்து வீட்டுக்கு திருடலாம் வராங்க. வயசானவன் நானே கட்டி போட்டேன், இதோ தூங்குறாங்க. டேய் 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 டேய், நீங்க என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பிளான்
பண்ணதே ஒன்று வச்சு நாங்காட்டே கொடுத்தான். அதுக்குள்ள அந்த அந்த நிமிஷம் பெருசு தான் எனக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுச்சு. கெடுத்துருச்சு. அவனுங்க நீ நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. இருங்க பாஸ், வலிக்குது பாஸ். நீ விளையாடி என் வாழ்க்கை தான் கிடைச்சாடா. வேணாம் பாஸ், இருங்க பாஸ், இருங்க பாஸ். ஏய் தம்பி தம்பி எல்லாம் போச்சுடா அவனால, எல்லாம் போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. உன் பேர் என்ன? ராகுல். நல்ல பேர் தான். என் பையனோட உனக்கு என்ன பிரச்சனை? உங்க பையன் தானே பிரச்சனை, உங்க பையன் தான் பிரச்சனை. என் பையன் நல்லவனாச்சே. யாரு? என் பையன் தான்ப்பா. அப்படி நீங்க நினைச்சு எல்லா அம்மா அப்பாவும் உலகத்துல அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா சரி, என்ன பிரச்சனை சொல்லு. யாருமே மதிப்பு கொடுத்து எல்லாம் காசு காசுன்னு தான் பார்க்குறாங்க. காசு இருந்தால் தான் என் வாழ்க்கையில் நான் என் பையனை தொடர முடியும். திறமையை மட்டும் வச்சுட்டு ஒன்றுமே காசு இல்லை சார். என்ன சார் பண்ண சொல்றீங்க? திருடுற தவிர எனக்கு வழி தெரியும். அதான் உங்கள் பையன் வீட்டிலேயே எழுதி கொடுக்கலான்னு பார்த்தேன். இங்கே வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன். காசு இல்லாதவங்கலாம் திருட ஆரம்பிச்சிட்டா திருடிடலாமா? அப்போ எத்தனை கோடி திருடுறது? இங்கே நிறைய பேர் நிறைய விதமாக ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அவ்வளோ பேரும் அப்படி ஆடுறது கிடையாது. காரணம் நீ சொன்ன வாங்கிடும், பணம், குடும்பம் இருக்கும். அதுக்காக திருட ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாரும் திருடணும். அது காரணமே எல்லாமே திருடுறதெல்லாம் இருக்கும். அதோட பார்க்கும்போது நீ பரவாயில்ல தான். அதுக்காக எல்லாத்துக்கும் திருட முடியாதுல்ல. சார் இப்படி சார் 3 ரூபா வச்சு அசராம உட்காந்துருக்கீங்க. எனக்கு போதான் ஏறாதுப்பா. பழக்க தோசம் செத்து 12 வருஷம் ஆச்சு. சார் சடங்கு தெரியாதுங்க சார். உங்கள்ட்ட தான் சார் கேட்டேன். எங்க தம்பி என்னடா எதுவுமே நடக்க போறது கிடையாது. உன்னால முடிகிற வரைக்கும் முயற்சி பண்ணு. முடியலன்னா அதுதான் சரி. என் பையன் கஜா நான் வந்து என்னால பணத்தை எடுத்து கொடுக்க முடியும். அதுவும் திருட்டு தானே. கேரம் போடாதுமா. தண்ணியை போட்டவனுங்க என்னை படுத்தின பாடு இருக்கே. பேட் இல்லாம கிரிக்கெட் ஆடுறானுங்க, காயே இல்லாம கேரம் ஆடுறானுங்க. அவர் போதையில சொன்னாலும் அவர் சொன்ன விஷயம் நியாயம்னு பற்றி ஐயா அங்கே கிளம்பிட்டேன். சொல்லுப்பா. நான் போறேன் சார். நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். என்னத்தான் இருந்தாலும் இன்னொருத்தவங்க காசை களை எடுத்து கொடுக்குறது தப்பு தான். கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் நீ 2 பேரையும் விட்டாதீங்க. யாரா நீங்க 4 நாளா பூட்டின வீட்டுல தனியா போட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஊத்தி கொடுத்ததே உங்க வீட்டு ஓனர் தான். ஓனரா? இந்த வீட்டுல 4 நாளா யாருமே இல்லடா, எல்லாம் வெளியூருக்கு போயிட்டாங்க. இந்த தாடி வச்சு தாடி வச்சா? விடுப்பா விடுப்பா, எனக்கு பிடிக்கவே இல்லை. காலையில் பெருசா ஒன்று செய்யலாம். பேகு, காசு யார் வச்சிருப்பா? ஒருவேளை அவரா இருக்குமோ? அவரா இருக்கவும் சான்ஸ் இல்லையே.
ஒரே குழப்பமா இருக்கே. நான் இங்க இருக்கேன், அவனுங்க 2 பேரும் இப்பதான் என் லைஃப்ல ஒன்று புரியுது. நம்மளே பிளான் பண்ணி, நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணி, நம்மளே திருடணும். அடுத்த என் பிளானை நம்பி இறங்கணும்னு வச்சுங்களேன், நம்மளை தேடி ஒன்று வரும் பாரு. நான் இதை சொல்லுவேங்க, அது என்னங்க நான் கூட என்ன தொழில் பார்க்கணும் எங்கன்னு நம்ம தலை பேசுறா பேசுற அந்த கிழமை மட்டும் என் கையில கிடைச்சான். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம நாட்டை நல்லா விளையாடுற எல்லாரும் நேஷனல் ஸ்கூலில் செலக்ட் ஆகணும்னா பாதி பேர் ஜெயிலில் தான் இருக்கணும். தப்பு பண்ணி நினச்ச இடத்துக்கு போகிறத விட எல்லாரும் மாதிரியும் சகிச்சுக்கிட்டு எனக்கான நேரம் வர வரையும் நான் போயிட்டு